திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு எல்லா இடமும் பேசப்படுது. அவர்கள் வந்தால் அதிமுக திரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதை வரவேற்பார். வந்தால் வரவேற்க வேண்டியதான். அவர் நல்ல மனுஷன் தானே, ஒரு ஆன்மீகவாதி, தெய்வ பக்தி உள்ள ஒரு. சிஸ்டம் சரியில்லைன்றாரு, ஒன்றும் அமைப்பே சரி. அவர் ஒரு சந்தர்ப்பம், அவர் மனசில் பட்டதை பேசுகிறவங்க ஒரு வெள்ளந்தி. அதெல்லாம் நம்ம அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம தப்பாகவே பார்க்கக்கூடாது. அவரை ஒரு நல்ல மனுஷனாக தான் பார்க்கணும். நல்ல மனுஷன் 44 வருஷம் அந்த நாட்டில் இருக்கார், தமிழ்நாட்டில் இருக்கார், வேறு எங்கேயும் போயிருக்காரு. அவர் கர்நாடகா சொல்கிறாங்க, சும்மா கர்நாடகத்துக்காரு, மகாராஷ்டிரக்காரு, ஆந்திராக்காரு, சிங்கப்பூர்காரெலாம் சொல்லக்கூடாது. இங்கே தானே குடியிருக்காரு, தமிழனுக்கு தானே பொண்ணு கொடுத்துருக்காரு, இங்கே இருக்கிற தமிழச்சி தானே கட்டியிருக்காரு, கல்யாணம் முடிச்சிருக்காரு. இன்னும் பழையபடி கர்நாடகத்துக்காரு, மகாராஷ்டிரக்காருன்னா இது என்னது? அவங்க எல்லாரும் சில பேர் சொல்கிறாங்க, வைகோவை சொல்கிறாங்க, பெரியாரை சொல்கிறாங்க, எல்லாரையும் குறை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை விட்டு எல்லாத்தையும் வெளியேற்றிட்டுருவா, எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டுட்டு நம்ம மட்டும் இருக்கிறதா? இல்லை, எல்லாருமே ஆளுங்க, ஆளுறது நம்ம ஆளுவோம். அது மக்களில் முடிவு பண்ணணும். யார் வேணாலும் மக்கள் விரும்பினா யார் வேணாலும் ஆளலாம்ல. நம்ம அப்படி போய் கர்நாடகாவில் ஆள முடியாதுல்ல, நம்ம அப்படி போய் கேரளாவில் ஆள முடியாதுல்ல, நம்ம அப்படி போய் ஆந்திராவில் ஆள முடியாது. கர்நாடகாவில் போய் அங்கே போய் எம்எல்ஏ நம்ம ஆள் இல்லையா, சட்டமன்ற உறுப்பினர் நம்ம ஆள் ஜெயிச்சு வரலையா? இல்லை, நம்ம ஊர்லேயே வரலையா? நம்ம ஊர்லேயே ஒசூரில், கிருஷ்ணகிரிலாம் தெலுங்கு பேசுகிறவங்க வந்தாங்க, சட்டமன்றத்திலே தெலுங்குல பேசுனாங்க. ஆமாம், ஆனால் நான் ஒரு கட்சி ஆரம்பிப்பேன், நான் ஆட்சி அமைப்பேன், முதலமைச்சர் அவர்கள் சொல்லி சொல்லும்போது அவங்க யார் என்னன்னு பின்னணி விசாரிக்கணும்னு சொல்லி நம்ம ஊருக்காரன் தான் பரவாயில்லன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது, அப்படிலாம் பார்க்கவே கூடாதுங்க. அவர் ஆட்சிக்கு அதிமுக ஒரு சவால் நினைக்கல. ரஜினிகாந்த் அரசியல் கட்சி துவக்கினால் அது அதிமுகவுக்கு சவால் நினைக்கலையா? அது அரசியல் கட்சி துவக்கினதுக்கப்புறம் பார்ப்போம். அதிமுகவுக்கு சவாலெல்லாம் வரப்போகிறது. அவர் சிறப்பாக செயல்படுவார்னு ஒரு நற்சான்றிதழை திமுகவுடைய செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் கொடுக்குறாரு. நீங்கள் அதிமுக ஆட்சியை பற்றி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் தப்பாக சொன்னா தான் நீங்கள் என்கிட்ட கேட்கணும்.